ஹலோ வியூவர்ஸ், சற்று முன்பு ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் தாங்க வெளியே இருக்குது. காலையில் பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துருப்போம், பாக்யராஜ் அவர்கள் பார்த்திங்கன்னா இறந்துட்டார். அவர் இறந்தாலும் அவருடைய திரைப்படங்கள் மூலமாக என்றென்றும் அவர் மக்களோட வாழ்ந்துக்கிட்டு தான் இருப்பார். ஸோ இதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாதுங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் திரைப்பிரபலங்கள் அத்தனை பேருமே இறுதி சடங்கு செலுத்தியிருந்தாங்க. இது நம்ம செய்திகளில் பார்த்துட்டு தான் இருந்தோம். இப்போ ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வெளியாக இருக்குங்க. இவருடைய வீட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெட்டி வந்திருக்கு. அந்த பெட்டியை பார்த்துட்டு சாந்தனு பார்த்திங்கன்னா கதறி கதறி அழுதுருக்காரு. அப்படி அந்த பெட்டியில் என்ன தான் இருந்தது, அந்த பெட்டி என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பாரதி ராஜா பிடிக்குன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். பாரதி ராஜாவோட படங்கள், உங்களுக்கு பிடிச்ச படங்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஸோ தமிழ் திரையுலகோட முன்னணி இயக்குனர், நடிகர், திரைக்கதை ஆசிரியர் மற்றும் வசனகர்த்தாவாக பல தலைமுறைகளாக ரசிகர்களின் மனதில் தனித்துவமான இடத்தை பிடித்திருந்தார் பாக்யராஜ் அவர்கள். திடீர் மாரடைப்பால் காலமானதாக வெளியான தகவல் தமிழ் சினிமா உலகையே பெரும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. 73 வயதில் அவரது மறைவு நிகழ்ந்ததாக கூறப்படும் நிலையில் திரையுலகினர், அரசியல் தலைவர்கள், ரசிகர்கள் என அனைத்து தரப்பினரும் அவருக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். பாக்யராஜின் உடல் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அவரது இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலை முதலே ஏராளமான ரசிகர்கள், திரைப்படத்துறையைச் சேர்ந்தவர்கள் மற்றும் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்களது இறுதி மரியாதையை செலுத்தி வருகின்றனர். பலரது கண்களிலும் கண்ணீரும் மனதில் சோகமும் நிறைந்த சூழல் அங்கு நிலவி வருகிறது. தமிழ் சினிமாவில் தனக்கென ஒரு புதிய பாணியை உருவாக்கிய இயக்குநர்களில் முக்கியமானவராக பாக்யராஜ் கருதப்படுகிறார். எளிமையான கதைகளும் இயல்பான வசனங்கள், நகைச்சுவையுடன் கலந்த சமூக கருத்துக்கள் மற்றும் குடும்ப உறவுகளை மையமாக கொண்ட திரைக்கதைகள் மூலம் அவர் தனித்துவமான முத்திரையை பதித்திருந்தார். இயக்குநராக மட்டுமல்லாமல் நடிகராகவும் அவர் ஏராளமான ரசிகர்களின் அன்பை பெற்றார். அவரது படைப்புகள் இன்றும் தொலைக்காட்சி மற்றும் இணையதளங்களில் பெரும் வரவேற்பை பெற்று வருகிறது. இந்த நிலையில தான் அவரது மறைவை தொடர்ந்து வெளிவந்த ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல பேரை நெகிழ்ச்சியிலையும் ஏற்படுத்தியிருக்கு. அதாவது அவர் இறந்துட்டாருங்கிறது ஒரு அதிர்ச்சிகரமான தகவலாக இருந்தாலும், இன்னொரு தகவல் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயிருடன் இருந்தபோதே தனது கண்களை தானம் செய்ய வேண்டும் என்ற மனிதநேய முடிவை பாக்யராஜ் அவர்கள் எடுத்திருந்ததாக குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். சில ஆண்டுகளுக்கு முன்பே அவர் கண்தான உறுதிமொழியில் பதிவு செய்திருந்ததாக கூறப்படுகிறது. அந்த விருப்பத்தை மதிக்கும் வகையில் அவரது மறைவுக்கு பிறகு கண் மருத்துவமனை மருத்துவ குழுவினர் அவரது இல்லத்துக்கு சென்று கண்களை பாதுகாப்பாக அகற்றி தான நடைமுறையை நிறைவேற்றியதாக தகவல் வெளியாகியுள்ளதுங்க. ஒரு கலைஞரின் வாழ்க்கை அவரது படைப்புகளால் மட்டுமல்ல, அவர் சமூகத்திற்கு விட்டு செல்லும் மனிதநேய செயல்களாலும் நினைவு கூறப்படும். அந்த வகையில் பாக்யராஜின் கண்தான முடிவு பலருக்கு முன்னுதாரணமாக அமைந்துள்ளது என்று சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். மரணத்திற்கு பிறகும் தனது கண்களின் மூலம் மற்றொருவருக்கு பார்வை கிடைக்க வழிவகை செய்திருப்பது அவரது மனிதநேயத்தின் இன்னொரு முகமாக பார்க்கப்படுகிறது. குடும்பத்தினருக்கும் இந்த நிகழ்வு துயரத்தின் மத்தியில் ஒரு சிறிய ஆறுதலாக அமைந்துள்ளதாக கூறப்படுகிறது. அவர் உடலால் நம்முடன் இல்லாவிட்டாலும் அவரது கண்கள் மூலம் வேறொருவர் இந்த உலகின் அழகை காணப்போகிறார் என்ற எண்ணம் எங்களுக்கு ஆறுதலாக இருக்கிறது என்று குடும்பத்தினருக்கு நெருக்கமானவர்கள் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. திரையுலக பிரபலங்களும் பாக்யராஜின் இந்த முடிவை பாராட்டி வருகின்றனர். ஒரு சிறந்த கலைஞராக மட்டுமல்லாமல் சமூக பொறுப்புணர்வு கொண்ட மனிதராகவும் அவர் வாழ்ந்தார் என்று பலரும் நினைவு கூறுகின்றனர். சமூக வலைதளங்களில் கலைஞர் மறைந்தாலும் மனிதநேயம் வாழ்கிறது, பார்வையை பரிசாக வழங்கிய பாக்யராஜுக்கு மரியாதை போன்ற பதிவுகள் அதிக அளவில் பகிரப்பட்டு வருகின்றது. இதற்கிடையில் அவரது இறுதி சடங்கு நாளை மதியம் அரசு மரியாதையுடன் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் பின்னர் சென்னை பெசன்ட் நகர் மின்மயானத்தில் அவரது உடல் தகனம் செய்யப்படும் என்றும் குடும்பத்தினர் அறிவித்துள்ளனர். இதில் திரையுலகினர், அரசியல் தலைவர்கள், ரசிகர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாக்யராஜ் போன்ற படைப்பாளிகள் காலத்தால் அழியாத நினைவுகளை விட்டு செல்பவர்கள். அவர் எழுதிய கதைகள், உருவாக்கிய திரைப்படங்கள், நடித்த கதாபாத்திரங்கள் மட்டுமல்லாமல் மரணத்திற்கு பிறகும் பிறருக்கு ஒளி தரும் வகையில் எடுத்த மனிதநேய முடிவும் அவரது வாழ்க்கையின் முக்கிய அத்தியாயமாக நினைவு கூறப்படும். கலை உலகில் அவர் ஏற்படுத்திய தாக்கமும் சமூகத்திற்கு அவர் வழங்கிய இந்த உயரிய செய்தியும் வருங்கால தலைமுறைகளுக்கு ஊக்கமாக இருக்கும் என்று பலரும் நம்பிக்கை தெரிவித்து வருகின்றனர். இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த கண்கள் எடுக்க மதியமாக வந்திருக்காங்க. மேபி என்ன இடம்னு தெரியல, வாசனைக்கர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க வந்திருக்காங்க. அவங்க வந்தப்போ பார்த்திங்கன்னா அந்த எடுத்து அந்த ப்ராசஸ் முடிகிற வரையுமே சாந்தனு அவர்கள் அழுதுகிட்டே இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க எடுத்துகிட்டு போன பிறகும் பார்த்திங்கன்னா ரொம்ப முடியாமல் சாந்தனு அவர்கள் பின்னாடி அதை பார்த்துட்டே வந்திருக்காரு. ஸோ இந்த தகவல் பார்த்திங்கன்னா அங்கே நிறைய பேரை ரொம்பவே நெகிழ வச்சுருக்குங்க. ஸோ இப்படி என்னதான் தான் இறந்துட்டாலும் அதுக்கப்புறம் மண்ணுக்கு தான் இந்த உடல் போக போகுது அப்படிங்கிற மாதிரி
ஒரு சிலர் நினச்சி இந்த மாதிரி தானங்கள் பண்ணுறாங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து அதை வந்து ஒரு ஐதீகமா நினைக்கிறாங்க. இல்ல ஒரு பயமாவே சில பேர் நினச்சிக்கிறாங்க. அது என்னடா பண்ணுவாங்க? எப்படிடா? அது என்ன? ஏது? அப்படிங்கிற மாரி ஒரு சிலர் பயந்துக்கிறாங்க. எது என்னவா இருந்தாலும் இவர் இந்த மாரி பண்ணியிருக்காரு. நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இவர பாராட்டிட்டு வராங்க. ஸோ தமிழ் திரையுலகின் முன்னணி இயக்குனர், நடிகர், திரைக்கதை ஆசிரியர் மற்றும் வசனகர்த்தாவாக பல தலைமுறைகளாக ரசிகர்களின் மனதில் தனித்துவமான இடத்தை பிடித்திருந்த பாக்யராஜ் திடீர் மாரடைப்பால் காலமானதாக வெளியான தகவல் வந்து பார்த்தீங்கன்னா, சினிமா உலக பெரிய சோகத்தில் ஆழ்த்தியிருக்கு. அது மட்டும் இல்ல 73 வயதில் அவரது மறைவு நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில தான் எல்லாருமே அவருக்கு அஞ்சலி செலுத்திட்டு வராங்க. அவருடைய மகளா இருக்கட்டும், இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, மருமகளா இருக்கட்டும், அதேபோல 2வது மனைவி, முதல் மனைவி வந்து பார்த்தீங்கன்னா இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் பூர்ணிமா பாக்யராஜ் வந்து பார்த்தீங்கன்னா பூர்ணிமாவ வந்து கல்யாணம் பண்ணி தான் சாந்தனு, சரண்யா அப்படிங்கிற மாரி 2 குழந்தைங்க பிறந்தாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, பூர்ணிமா பாக்யராஜ தனியா விட்டுட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாரி ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, தங்களுடைய கருத்துக்கள வந்து பதிவிட்டுட்டு வராங்க. இயக்குனர் இமயம் பாரதிராஜாவிடம் உதவி இயக்குனராக, கதையாசிரியராகவும் இவர் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நடிகனா அறிமுகமாயிருக்காரு. பின்னால தமிழ் சினிமாவோட முடிசூடா தளபதியாகவும் இவர் வந்து பார்த்தீங்கன்னா உயர்ந்திருக்காரு. 1982ல் பாக்யராஜ் அவர்கள் இயக்கி நாயகனாக நடித்த டார்லிங் 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 படத்தில் தான் பூர்ணிமா கதாநாயகியாக நடிச்சிருக்காங்க. அந்த படப்பிடிப்பு தளத்தில் தான் இவர்களுக்கிடையே ஏற்பட்ட நட்பு நாளடைவில் ஆழமான காதலாக மாறியிருக்கு. ஸோ இதே போல் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா 1984 பிப்ரவரி 7 அன்று இவர்களது திருமணம் ஒட்டுமொத்த திரையுலகினர் முன்னிலையில் நடைபெற்றது. இன்னொரு முக்கியமான விஷயம், இதே போல் தான் இவருடைய மகள் ஒருத்தர் இருக்காரு பாருங்க, பாரிஜாதம் அப்படிங்கிற மாதிரி ஒரு படத்தில் நடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த படத்தில் வந்து காதல் வயப்பட்டா அவங்களும் பார்த்தீங்கன்னா காதல் திருமணம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதை பாக்யராஜ் ஏற்றுக்கல. அதை பற்றி ஒரு முழு கதையாகவே இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். அதை பார்க்காதவங்க அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள், அவங்களுக்கு அதில் ஒரு சில விஷயங்கள் தெரியும். ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா திருமணத்திற்கு பிறகு பூர்ணிமா தனது உச்சக்கட்ட சினிமா மார்க்கெட்டை துறந்து முழுமையாக பாக்யராஜின் நிழலாக குடும்ப பொறுப்பை கவனித்து வந்திருக்காங்க. பாக்யராஜ் பூர்ணிமா தம்பதியில் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னென்னா, 40 ஆண்டு கால திருமண வாழ்க்கையில் வந்து எங்கே போனாலும் ஏதாவது ஒரு சினிமா நிகழ்ச்சியாக இருக்கட்டும், வேறு எங்கேயாவது ஒரு விஷயமா இருக்கட்டும், எதாக இருந்தாலும் கை கோர்த்துக்கிட்டு 2 பேரும் ஒன்றுக்கு ஒன்று விட்டு கொடுக்காம தான் போயிட்டுருப்பாங்க. ஏன் இப்போ ரீசெண்டாக குஷ்பு அவர்களோட மகள் திருமணம் கூட கோவாவில் நடந்தது. அப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா கை கோர்த்து குடும்பத்தோடு போயிருப்பாங்க. ஸோ இப்படி ரொம்ப மகிழ்ச்சியாக ஒரு நல்ல குடும்பமாக தான் வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு இப்படி ஒரு சோகம் ஏற்பட்டது வந்து பார்த்திங்கன்னா பல பேர் வந்து வருத்தத்தில் ஆழ்த்திருக்கு. ஏன் இவரை வந்து தனித்துவமாக ஒரு காலத்தில் ரஜினி, கமல்னு உச்சத்தில் இருந்திருக்கும் போது இவருடைய படங்கள் ஓடுறதுக்கு முக்கிய காரணம் ரொம்ப யதார்த்தமாக இருந்திருக்கும். இவருடைய கதைகள் எல்லாமே நம்மளுடைய மனசில் வந்து இடம் பிடிக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய படங்கள் இன்றளவும் நீங்காமல் மக்கள் மனதில் இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இருவரும் இணைஞ்சு தான் நம்ம பார்த்துருப்போம். குஷ்பு அவர்களோட மகள் திருமணத்துக்கு கோவாவுக்கு போயிருப்பாங்க. ஸோ 40 வருடங்களாக தன் முந்தானை முடிச்சாக தன் மூச்சாக கூடவே இருந்த கணவர் பாக்யராஜை இழந்து விட்டு தவிக்கும் பூர்ணிமாவை தேற்ற வார்த்தைகளின்றி ஒட்டுமொத்த கோலிவுட்டுமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழுதுகிட்டு தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பாரதிராஜா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். பாரதிராஜா அவர்களோட படங்கள் உங்களுக்கு பிடிச்ச படம் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.